தந்தை வகையிலிருந்து வரக்கூடிய தெய்வத்தை தான் குலதெய்வம் என்று சொல்வோம். ஆனால் தாய் வகையிலிருந்து வரக்கூடிய தெய்வமும் குலதெய்வம் தான். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்றும், ஊர் தெய்வங்கிறது ரெண்டு. அந்த முஸ்லீமுக்கு குலதெய்வங்கிறது உண்டு. அது யார் அப்படின்னா, இந்த உலகத்திற்கே குலதெய்வமாக விளங்கக்கூடியது யார் என்றால், எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி என்பது தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடியது 450 வருஷ பாரம்பரியங்கள். ஒரு சினிமா பாடல் ஒன்று பாடிட்டு இருக்கிறாங்க. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே. விண் அப்படிங்கிறது விண்ணோடும் முகிலோடும். முகில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த சந்திரன் உள்ள போற போது அந்த சந்திரன் கடகராசியை சுட்டிக்காட்டு. கோடி தெய்வத்தை கும்பிட்டாலும் குல தெய்வத்தை கும்பிட வேண்டும் என்பது விதி. முருகன், மகாவிஷ்ணு, சிவபெருமான் இவங்கெல்லாம் குலதெய்வமா வரமாட்டாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய வள்ளுவர் குல தமிழ் மாநில சங்க பேராசிரியர் டாக்டர் கே ரவிச்சந்திரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய ஆன்மீக விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். மிக்க சந்தோஷம். ஃபைன் சார். இப்போ எங்களுக்கு வள்ளுவன் வாக்கு அப்படின்னா என்னன்றது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து இதை என்னுடைய அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாரம்பரியமா நீங்க இந்த வள்ளுவர் இந்த வாக்கு சொல்றதும் இந்த ஜோதிடம் பார்க்கறதும் நீங்க இருக்கீங்க. எத்தனை வருஷமா, அதாவது அது உங்களால சொல்ல முடியுமா? அப்புறம் உங்களை பத்தின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார். எங்க பாரம்பரியம் எங்கள் குடும்பத்தை சார்ந்தது மட்டும். நான் 7வது தலைமுறைங்க. 7வது தலைமுறை. 450 வருஷ பாரம்பரியம் எங்களது ஜோதிடத்துல. எங்க அப்பா, என்னுடைய அம்மா, நான், எனது மனைவி, தம்பி மனைவி, என்னுடைய குழந்தைகள் 2 பேர், இப்படி எல்லாரும் எங்க குடும்பத்திலேயே நாங்கள் எல்லாரும் ஜோதிடர்கள். எப்படி சார் அது 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 வந்து ஒரு குலத்தொழில், அது பாரம்பரியமா ஒரு விஷயம் உங்களுக்கு நேச்சுரலாவே அது வந்து வர ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வள்ளுவர்கள் அப்படின்னா பெரும்பாலும் நாங்கள் ஜோதிடர்கள் தான். மற்ற அதிகாரிகள் எல்லாம் நிறைய இருந்தால் கூட ஜோதிடம் தான் எங்களுக்கு குலத்தொழில். இது இந்த ஜோதிடத்தை அதை கட்டி காப்பாற்றி பக்குவப்படுத்தி வச்சது பூரா எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். இப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த ஜோதிடம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஜாதகம் பார்க்கறது மட்டும்தானா? இதை தவிர நீங்க வந்து இந்த பிரசன்னம் பார்க்கறது, இல்ல கைரேகை பார்க்கறது, நியூமராலஜி பார்க்கறது, இதெல்லாம் கூட இந்த வள்ளுவன் வாக்குல இருக்கா சார்? எல்லாமே. பிரசன்னா எப்படின்னு பார்த்து, இங்க நாங்க தமிழகத்துல வந்து வள்ளுவர்கள் ஜோதிடர்கள். நாங்கள் ஜோதிடம் ப்ளஸ் நாடி ஜோதிடம், வைத்தீஸ்வரன் கோவில் நாடி இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அந்த நாடி ஜோதிடம் நாங்கள் தான், எங்களுக்கு தான் அது குலத்தொழில். அதே வேளை கேரளாவில் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வள்ளுவர்னு சொல்லுவோம், கேரளாவில் பணிக்கர்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த பணிக்கர் தான் வள்ளுவர். ஓகே. ஆமாம், அதனால பிரசன்னம் அது எங்களுக்கு குலத்தொழில் தான். அது ஆமாங்க. அது இந்த தமிழ்நாட்டில் வந்து பிரசன்னம் கம்மியாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து பிரசன்னம் அதிகமாக பார்த்த இடம் கேரளாவில் தான் பார்த்தாங்க. ஓகே. அது நாளடைவில் மருவி இங்கே வந்ததுதான். இப்போ நீங்கள் இந்த ஜோதிடம் பார்க்கறது அப்படின்றது இப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஜாதகம் பார்த்த உடனே உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடுமா சார்? ஏன்னா நீங்கள் அது பாரம்பரியமா இல்லை அதுக்கு நீங்கள் படிக்கணுமா சார்? இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு சினிமா பாடல் ஒன்று பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். அந்த பாடல் பாடிட்டு இருக்கிறவங்க அந்த பாட்டை கேட்குற போது எங்கள் அப்பா, இன்னைக்கு இல்லை நான் சொல்கிறது, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அந்த பாட்டை கேட்டிருப்பாரு. கேட்க இந்த ராசியில தான் அந்த பாட்டினுடைய எல்லா காரகத்துவங்களும் அடங்கியிருக்குன்னு சொல்வார். அப்போ எல்லா நடைமுறை செயல்முறை எல்லாமே. ஒரு உதாரணமாக பார்த்தா, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே. விண் அப்படிங்கிறது விண்ணோடும் முகிலோடும். முகில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த சந்திரன் உள்ள போற போது அந்த சந்திரன் கடகராசியை சுட்டிக்காட்டு. எங்க அப்பா சொல்லுவார், இந்த பாட்டு வந்து கடகராசியினுடைய காரகத்துவம்னு சொல்லுவார். சார் என்ன சார் நீங்க, நாங்க இத்தனை நாள் வந்து நாங்க மனுஷங்களுக்கு தான் சார் ஜாதகம் பார்த்துருக்கோம். நீங்க விட்டா பாடல்கள் பாடினதோ இந்த பெயிண்ட் அடிச்ச சுவருக்கெல்லாம் கூட ஜாதகம் பார்த்து சொல்லி எல்லாமே நவகிரகம் தானுங்க. அதாவது எப்படின்னா, நவகிரகத்திற்கு இப்ப சூரிய அப்படின்னா கோதுமைன்னு ஒரு தானியத்தை சொல்றோம்.
ஆனா இந்த நிறத்தையும் சூரியனுக்கு காவி நிறம், ஆரஞ்சு கலரு அப்படிங்கிறது சொல்றோம். இது இது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் பரவி இருக்குது. ஆனா அதை தாண்டி சூரியனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஃபைன் சார், இதுவே எங்களுக்கு ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. அதுவும் பாட்டெல்லாம் பாடி வேற எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க சார். ஃபைன் சார், இப்போ கேள்விகளுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறைய நம்பிக்கைகள் வந்திருக்கு. நிறைய பேர் இப்போ கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரி வந்து கோவிலில் பிரதோஷன் டைம்லலாம் வந்து அவ்வளோ கூட்டங்கள் இருக்காது. திருவண்ணாமலையில் கிரிவலம்லலாம் அவ்வளோ பேர் பார்க்கவே முடியாது. ஆனால் இப்போ முருகர், திருச்செந்தூர் முருகர்லேருந்து இப்போ 10 வருஷமாக பழனி முருகர்லாம் எல்லாருக்கும் இப்போ தெரிய வந்து எல்லாருமே இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ஆன்மீகம் நிறைய வந்து பிரசித்தி பெற்றிருக்குன்றதை நம்ம நம்புகிறோம் சார். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு பார்க்கப்படுதுன்றது இப்போ எல்லாரும் ஜோதிடர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு குலதெய்வமே தெரியாது. அதாவது இந்த கேள்வி ஒரு அற்புதமான அருமையான கேள்வின்னு சொல்லலாம். இந்த உலகத்திற்கே குலதெய்வமாக விளங்கக்கூடியது யார் என்றால், எல்லா தெய்வங்களுக்கும் குலதெய்வமாக விளங்கக்கூடியது சிவபெருமான். நமது பல மொழிகள் இருக்கிறது. இந்த எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி என்பது தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடியது முருகப்பெருமான். அதே மாதிரி ஒவ்வொரு இனத்திற்கும் குலதெய்வம் உண்டு. இப்போ உதாரணமா முஸ்லீம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த முஸ்லீமுக்கு குலதெய்வங்கிறது உண்டு. அது யார் அப்படின்னா, அது ஒரு ஜீவ சமாதி. அது ஒரு ஜீவசமாதி. நபிகள் நாயகம் போறோம் இல்லைங்களா, நபிகள் கும்பிடுறோம், அதுதான் அவங்களுக்கு குலதெய்வம். புரியுதுங்களா? அதே மாதிரி இயேசுங்கிறது கிறிஸ்டினுக்கு குலதெய்வம், அதுவும் ஒரு ஜீவசமாதி. அதே மாதிரி நம்ம இந்துக்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் முதியோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்த ஜீவ சமாதியினுடைய இடம்தான் குலதெய்வம். இப்போ நமக்கு 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லப்படுது இல்லை சார். இப்போ அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் அப்படின்னு பார்க்கப்படுறது அம்பாள், தாயார், அப்புறம் ஸ்ரீனிவாசர், சிவன், முருகன், முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக இது வந்து இது பண்ணுது. எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்னும் போது நான் வந்து தப்பான ஒரு குலதெய்வத்தை வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு குலதெய்வமே தெரியலையா, சரி இவங்களை நீங்களே குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை தான் நம்புறது சார்? அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ முருகன், மகாவிஷ்ணு, சிவபெருமான் இவங்கெல்லாம் குலதெய்வமாக வரமாட்டாங்க. குலதெய்வங்கிறது அவங்க ஒரு காலமாக கும்பிட்டு வந்துட்டு இருந்த அந்த குலதெய்வத்தை மறந்து விடுகிறார்கள். அதாவது 12 தலைமுறை 13 தலைமுறை ஒரு ஜீன் வேலை செய்யும். அப்போ 13 தலைமுறைக்கு இருக்க குலதெய்வம் மாறுவிட்டு படுமா சார்? கட்டாயமா மாறுவிட்டு. அப்போ ஒரு தலைமுறையிலிருந்து மாறுகின்ற பொழுது அவங்க குலதெய்வம் மாறி விடுகிறது. அது தெரியாது என்ன குலதெய்வம்னு அவங்க கண்டுபிடிக்க தெரியாம இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இஷ்ட தெய்வமா கும்பிடுறாங்க. தெய்வங்கள்ல வித்தியாசமான முறையில் பார்த்தீங்கன்னா, சுருக்கமா பார்த்தீங்கன்னா, தெய்வங்கள்ல மிக முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்றும், ஊர் தெய்வங்கிறது 2. ஊர் ஒரு நம்ம ஊருக்குள்ள வச்சிருக்கிற தெய்வம் 2. மூணாவது குறிப்பா எல்லை தெய்வங்கிறது 3. அதான் எல்லையில இருக்கக்கூடிய கருப்பராய 3. 4வது இஷ்ட தெய்வம். கரெக்ட் சார். அப்புறம் வர தெய்வம்னு ஒரு பேர் இருக்கு. வர தெய்வம்னா தந்தை வகையிலிருந்து வரக்கூடிய தெய்வத்தை தான் குலதெய்வம் என்று சொல்வோம். ஆனா தாய் வகையிலிருந்து வரக்கூடிய தெய்வமும் குலதெய்வம் தான். அப்போ நம்மளுக்கு ஒரு குலதெய்வம் அங்க மாறுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த குலதெய்வத்தை மட்டும் விட்டு போட்டு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தாய் வெளியில் இருக்கக்கூடிய குலதெய்வம், ஊர் தெய்வம், வர தெய்வம், அது ஊர் தெய்வம், எல்லை தெய்வம், இஷ்ட தெய்வம், இதையெல்லாம் கும்பிடுற போது குலதெய்வத்திற்கு ஒப்பான ஒரு சில வேலை செய்யும். ஆனால் கோடி தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிட வேண்டும் என்பது விதி. கோடி தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடவில்லை என்றால் அங்கே மற்ற தெய்வங்கள் வேலை செய்யாது. சிவனிடத்துக்கே போகிறோம், ஆண்டவங்கிட்ட சாமி கும்பிட்றோம்னா சிவனே என்ன சொல்லுவார்னா, சிவன் தான் குலதெய்வத்தையே நமக்கு படைக்கிறார். அப்படி படைத்து குலதெய்வம் என்ன சொல்லுகிறதோ அதை சிவன் பெருமான் கட்டுக்கட்டு எடுத்துக்கிட்டு வழி நடத்துவார். அதே மாதிரி சிவபெருமான் தான் நவகிரகத்தை படைக்கிறார். நவகிரகத்தை படைத்து விட்டு சிவனும் அந்த நவகிரகத்தில் கட்டுப்பட்டார். அதற்கு சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான 7.5 சனி பிடிச்சதா இல்லையா? ஆமா. அப்ப சனி பகவான் போய் அவர் கட்டுப்படுத்தி இருக்காரே இல்லையா? ஆமா. சரி, ராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தி தெய்வத்தினுடைய பிறவி அல்லவா, அவர் படாத கஷ்டப்பட்டாரே இல்லையா? அது கிரகத்தினுடைய நிலை தானே.
எல்லாருக்கும் 7.5 வருஷம்னா அவருக்கு 14 வருஷமே வந்து அந்த மாதிரியான ஒரு திசை இருந்ததுன்றது சொல்லப்படுது இல்லை சார்? கண்டிப்பாக. சார் இப்போ நீங்க இதை சொல்றீங்க, ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு தான் குலதெய்வமே தெரியாதே. அப்போ கோவில்கள், இங்க இருக்கிற சுவாமிகள் எல்லாருமே வந்து நம்ம நல்லது செய்யறதுக்காக தானே சார் இருக்கு. அப்போ நான் ஒரு தப்பான ஒரு வழிபாடு பண்ணிட்டா அந்த குலதெய்வம் கோச்சிக்கும் அப்படின்ற சொல்றதெல்லாம் இது எப்படி சார் நம்மளால அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் சார்? மிக சிறப்பான கேள்விங்க. அதாவது குலதெய்வத்தை நாம் குலதெய்வங்கிறது யார் அப்படின்னா ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அங்காளம்மை, பொம்மியம்மை, பச்சையம்மை, இப்படி நாம பேர் வச்சிருக்கோம். கன்னிமாரு, கற்பராயர் பேர் வச்சிருக்கோம். ஆனா முறையா யார் குலதெய்வம்னா நம்ம வம்சத்தில் உதித்த ஒரு வயதான ஒருவர், அவர்தான் குலதெய்வம். இப்போ எங்க அப்பா குலதெய்வத்தை சொல்றாரு, எங்க பாட்டன் குலதெய்வத்தை சொல்றாரு, எங்க முப்பாட்டன் சொல்றாரு, இதை நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இவங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா பூரா இருக்கக்கூடிய இடம் குலதெய்வம். அப்ப குலதெய்வத்தை கும்பிட்டா நமது முன்னோர்களை வணங்குவதாக பொருள்படுகிறது. சரிங்களா? அப்போ குலதெய்வ தெரியல அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசன்னம் இருக்குது. தேவ பிரசன்னம் இருக்குது, அஷ்டமங்கல பிரசன்னம் இருக்குது, சோழி பிரசன்னம் இருக்குது, தாம்பூல பிரசன்னம் இருக்குது. இப்படி பல பிரசன்னம் வாயிலாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று அதுலேயே என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ குலதெய்வம் இதை எப்படி நம்புறது அப்படின்னா, இப்போ என்னுடைய ஜாதகத்தை வச்சு எனக்கு குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி, என்னுடைய ஜாதகத்தை வச்சு அங்காள பரமேஸ்வரி வருது. அப்போ என் பையனுக்கு அவருடைய ஜாதகத்தை வச்சு வரணுமல்ல? ஆமாம். எங்கள் அப்பாவுக்கு அவருடைய ஜாதகத்தை வச்சு வரணுமல்ல? அப்போ ஒரு 5 பேர் ஜாதகத்தை ஒட்டுக்க வச்சு ஒரு தெய்வம் என்ன வருதோ அதுதான் குலதெய்வம்னு நம்ம எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாமா? ஜாதக ரீதியாகவே அழகாக எடுக்கலாம், அழகாக நம்ம பார்க்கலாம். அதுலேயும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் குழந்தை 5ஆம் இடம் என்பது குழந்தை, 5ஆம் இடம் என்பது பாட்டன், 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், 5ஆம் இடம் என்பது புண்ணியம், 5ஆம் இடம் என்பது குலதெய்வம். அப்போ பாட்டன் செஞ்ச நன்மை அந்த 5ஆம் இடத்துல வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், 5ஆம் இடம் என்பது பாட்டன், 5ஆம் இடம் என்பது புண்ணியம், 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், 5ஆம் இடம் என்பது பேர, 5ஆம் இடம் என்பது தாய்மாமன், 5ஆம் இடம் என்பது குலதெய்வம். சார் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ எனக்கு குலதெய்வம் எனக்கு நான் தப்பாக வழிபடுறேன் அப்படின்னும் போது அப்போது அதுக்கு ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் ஏதாவது நடக்குமா சார்? இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்குல்ல, ஐயோ இது உங்களோட குலதெய்வமா, இது உங்களோட குலதெய்வம் இல்லை, தப்பாக கும்பிட்டுட்டீங்களே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க தான் சார் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு பயம் இருக்குல்ல, ஐயோ நான் இத்தனை நாள் தப்பான ஒரு சாமியை கும்பிட்டுட்டேனோ, இதனால எனக்கு ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல சார்? கண்டிப்பாக. இப்போ ஒன்றும் இல்லைங்க, 5ஆம் இடங்கிறது வந்து குலதெய்வம், அதுக்கு 12ஆம் இடம் என்பது 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்துக்கு திரிகோணங்கிறது 4, 8, 12. ஒரு மனிதனுடைய முழுமையான சுகம் எங்கே இருக்குன்னா அவர் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற போது சுகமாக இருக்கும். ஓகே. ஒரு குலதெய்வம் வேலை செய்யலேன்னு வைங்களேன், அவர் என்ன தெரியுங்களா, அவர் படுத்துருக்கிறது குலதெய்வம்னா பாட்டன்னா ராகு, அவர் படுத்துங்கிற ஸ்டைலை வச்சே குலதெய்வம் வேலை செய்யறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருங்க, இப்படி படுத்திருப்பாரு, திடீர்னு திரும்பி இப்படி திரும்பி படுப்பார், கொஞ்ச நேரத்தில் பிறண்டு இப்படி படுப்பார், கொஞ்ச நேரத்தில் பிறண்டு இப்படி படுப்பார். ஒரு இடையில ஒரு நிலையில ஒரு நாள் தூங்க முடியாது. குலதெய்வம் வேலை செய்யலைனாலே சும்மா படுத்துங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் சரி, கண்டிப்பாக. அப்புறம் 2வது என்ன அப்படின்னா, அந்த குலதெய்வம் வேலை செய்யவில்லைன்னா ஒரு பெரிய அளவில் தொழில் செஞ்சு லாஸ் ஆகிறவங்க குலதெய்வம் அங்கே வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஒரு வாரிசு இல்லை, அந்த வீட்டில் 2 பெண் குழந்தையா பிறந்துருச்சு, அல்லது எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன் அப்படின்னா குலதெய்வ தோஷம்னு எடுத்துக்கலாம். அது எப்படி சார் நீங்க சொல்றீங்க? இப்போ ஒரு பையன் இருக்குன்னா எனக்கு ஒரு குழந்தை போதுன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுக்கும் இந்த குலதெய்வத்துக்கும் நான் எப்படி சார் எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு கல்யாணம், ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணை வச்சிருக்கோம், இன்னொருத்தர் ஒரு பையனை வச்சுருக்காங்க, இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இந்த ஒரு பையனுக்கு இந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு சித்தி இல்லை, மாமன் இல்லை, பெரியப்பன் இல்லை, எந்த உறவுகளும் இல்லை. சரி இல்ல சார், நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்க எப்படி இந்த குலதெய்வத்தோட நீங்க ரிலேட் பண்றீங்கன்றத? அதாவது 5ஆம் இடங்கிறது 5ஆம் இடம் பாட்டன் அப்படின்னா பாட்டனுடைய சொத்து பேரனுக்கு பங்குண்டு. இப்போ இந்த ஒரே குழந்தையா இருந்து என்ன இருக்கு, பேரனுக்கு பங்கு இருக்குமா இருக்காதா? ஆமா இருக்கும். ரைட்டு. அப்ப ஒரே குழந்தையா இருந்தா பாட்டன் செஞ்ச பாவத்திலையும் பங்கு இருக்குதா இல்லையா? அதனால நீங்க இன்னொரு குழந்தை பெத்துக்கோங்க, அந்த பாவத்தை பிரிச்சுக்கோங்க அப்படின்றீங்களா? நீங்க நல்லது பண்ணியிருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு பூர்வீக தோஷம் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் பாட்டன் செஞ்ச பாவம் பூரா இந்த ஒரே குழந்தைக்கு வரும். இப்போ 3 குழந்தை இருக்குதுன்னு வைங்க,
பாவத்தை பிரச்சனையை மூணா பிரிச்சுக்குவாங்களே இல்லையா? சார் அதுக்காகலாம் நீங்க இப்படி சொன்னா நியாயமே இல்லை சார். மக்கள் என்ன சார் நீங்க அப்படின்னு நீங்க இன்னொன்று பாருங்க, ஒரு பையன் 3 புள்ள பிறந்தாலும் 3 பையன் 1 புள்ள பிறந்தாலும் அந்த குடும்பம் பூர்வீக தோஷம், பூர்வீக தோஷம் என்றால் குலதெய்வ தோஷம், பூர்வீக தோஷம் குலதெய்வ தோஷம் உள்ள குடும்பம். ஒரு பையன் 3 புள்ள பிறந்தாலும் 3 பையன் 1 புள்ள பிறந்தாலும் நீங்க அங்க என்ன நடக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளா பார்க்கலாம். இந்த ஒரு பையன் 3 பிள்ளை இருக்குது, அதுல ஒரு பொண்ணு வந்து ஒரு திடீர்னு ஒரு லவ் மேரேஜ் பண்ணிடு அல்லது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுறது, இதெல்லாம் நடக்கும். இப்போ இங்கே 3 பையன் இருக்குது, நல்ல நிலையில் இருப்பாங்க, ஆனால் யாரும் ஒரு ஒன்று சேர்ந்து வாழ முடியாது இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் தாக்கங்களை ஏற்படுத்துது. இது பெரும்பாலான குடும்பங்களுக்கு. சில குடும்பம் இதில் விதிவிலக்கு உண்டு. இல்லை, இப்போ இந்த காலகட்டத்தில் யாருமே சேர்ந்துதான் இல்லையே, எல்லாருமே பிரிஞ்சு தானே இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே குலதெய்வ தோஷம் இருக்குன்றீங்களா? கட்டாயம். நீங்க ஒரு பையன் 3 பிள்ளை இருக்குதுன்னு வைங்க, இந்த காலத்திலையும் இணைந்து வாழ்றாங்களே, அவங்களுக்கு என்ன பண்றது? இந்த காலத்துல இணைந்து வாழ்றாங்க இல்லைங்களா? நீங்கள் சொல்லுவது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் இருக்கிற என்னுடைய மகன் இருக்காருன்னா ஒரு வெளிநாடு போறாரு, வெளிநாட்டுல படிக்கிறாரு, என்னுடைய மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேரும் வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுறாங்க, என்னைக்காவது ஒருக்கா வர்றாங்க. இன்னைக்கு எனக்கு அவங்க தான் சொந்த வந்த உறவுகள், இல்லை என்று சொல்லலை. சரி, ஓகே. இப்போ இந்த குலதெய்வம் வந்து நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இப்போ நான் குலதெய்வ தோஷங்கள் அப்படின்றது என்ன, பரிகாரம் தோஷம், இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? அதாவது தோஷங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது தோஷ பரிகாரம்னு சொல்லுவோம். அந்த தோஷத்தை கடிப்பதற்கு ஒரு தோஷம் இருக்குது, அந்த தோஷத்தை ஒரு வழிபாட்டு முறையில் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழி உண்டு. அதே தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும்னா அதற்கு பரிகாரம்ங்கிற ஒரு நிலை உண்டு. அதே கிரகம் உக்கிரமா இருக்கும், கோபமா இருக்கும், அப்ப அது சாந்திங்கிறது ஒன்று பண்ணுவோம். ஆனால் நாங்கள் வள்ளுவர் குலத்தை சார்ந்தவங்கள் என்ன செய்வோம்னா வழிபாட்டு முறையும் வைத்து அந்த கிரகத்தை தோஷங்களை நீக்குவதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து அந்த கிரகங்களை சாந்திப்படுத்தக்கூடிய ஓம சாந்தி பரிகாரம் செய்வோம். சரி, இப்போ குலதெய்வம் அப்படின்றது நீங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ முன்னோர்கள் வந்து என்னைக்குமே நம்மளோட சந்ததிகள் நல்லா இருக்கணும் தானே சார் நினைப்பாங்க. அப்போ வந்து அவங்க எப்படி சார் நமக்கு சாபம் கொடுப்பாங்க? அற்புதமான வார்த்தை, 100க்கு 100% நீங்கள் சொல்லுவது உண்மை. எந்த ஒரு பெரியவங்களுமே நம்மளை அவங்களை கெடுக்கணும்னு யார் எந்த ஒரு பெரியவங்களும் நினைக்கவில்லை. நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும். ரைட்டுங்க. இப்போ எங்க அப்பா இருக்கு, இங்க பாட்டன் இருக்காரு, இங்க பாட்டி இருக்கிறாங்க, அவங்க எனக்கு குலதெய்வம், அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவங்கள போய் நான் கண்டுக்காமையே இருந்தான் இப்போ இங்கதான தோஷம் நான் சொல்றேன். நீங்கள் சொல்லுவதை நான் மறுக்கவில்லை. ஆனால் என்னுடைய பாட்டன் பாட்டி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, என்னுடைய மூதாதையர்கள்ல ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவங்கள ஒரு வருஷத்துக்கு ஒரு இடம் போய் அவங்கள பார்க்காம இருந்தா. சரி, இப்போ இந்த குலதெய்வத்துக்கு நான் இத்தனை நாளாக பண்ணலை, எனக்கு இத்தனை நாளாக தெரியல, எனக்கு இப்போ தான் என்னோட குலதெய்வம் தெரியுது அப்படின்னும் போது அப்போதுலேருந்து நான் சாந்தி பண்ணால் அந்த குலதெய்வம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார்? கண்டிப்பாக. எந்த மாதிரியான ஒரு நிவர்த்திகள், அதாவது இத்தனை நாளாக நான் தெரியலம்மா, இல்லை தெரியலப்பா, நீ தான் என்னோட குலதெய்வம்னு எனக்கு தெரியல, நான் வந்து தப்பான வேற ஒரு சாமியை கும்பிட்டேன், இல்லை கும்பிட்டாமையே இருந்துட்டேன், இனிமே நான் உன்னை கும்பிட போகிறேன், எனக்கு நீ வந்து வழி நடத்து அப்படின்னு சொன்னால் போதுமா, இல்லை அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பூஜைகள் அது மாதிரி ஏதாவது பண்ண? ஏற்கனவே பல தளங்களில் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதாவது பாவம் ப்ளஸ் காய் பாவக்காய். ஒரு சிம்பிளா எளிமையாக சொல்றேன், பாவம் ப்ளஸ் காய் பாவக்காய். ஒரு மனிதனுடைய பாவத்தை விளக்குறதுக்குன்னே ஒரு காய் இருக்குது, அது பாவக்காய். இந்த பாவக்காய் 8 பாவக்காய் ஒரு தட்டத்தில் வச்சுக்கிறோம். சரி, கோபத்தை விளக்குறதுக்கு கோபம் ப்ளஸ் கோவக்காய். கோவக்காய், அது கோபங்கிறது 6ஆம் பாவகம், பாவங்கிறது 8ஆம் பாவகம். அதனால கோவக்காய் எவ்வளவுங்க? 6. அதை எடுத்துக்கிட்டு வேதாள எது மேலே ஏறு? முருங்கை. அதே தான், முருங்கைக்காய் ஒரு காய் எடுத்து 12 துண்டா வெட்டணும். சரி, அப்போ 12 துண்டை வெட்டி அது ஒரு தட்டத்தில் வச்சுக்கிட்டு, சரி, அப்புறம் அருவாக்கான்னு இருக்குது, அவரைக்காய். அதே தான், அந்த அவரைக்காய் 12 காய், அந்த 12 காயை அதுலேயும் 12 காய் அதை அந்த தட்டத்தில் வச்சுக்கிட்டு தேவகனிங்கிறது ஒன்று இருக்குது, நெல்லிக்காய், எலுமிச்சான், எலுமிச்சை, அது காயாவும் வரும் கனியாகவும். நான் இப்ப காயாக இருக்கிற உடனே நான் இதை வைக்கின்ற பொழுது கனியாக மாற வேண்டும் என்பது விதி. அப்ப அந்த எலுமிச்சங்கனி வச்சு குலதெய்வத்தை 8 சுத்து சுத்தணும். 8 தான் பாவம், 8 சுத்து சுத்தணும். ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடக்கூடாது, போய் 8 சுத்து குலதெய்வத்தை சுத்தி ஆண்டவன் முன்னாடி வச்சு மண்டியிடணும். மண்டியே எடு சொல்ற அப்படின்னா பாருங்க, மேசம் என்பது தலை, ரிஷபம் என்பது முகம்,
மிதுனம் என்பது தோள்பட்டை, கடகம் என்பது மார்பு, சிம்மம் என்பது வயிறு, கன்னி என்பது இடை, துலாம் என்பது தொப்புள், விருச்சிகம் என்பது மர்மஸ்தானம், தனுசு என்பது தொடை, மகரம் என்பது முழங்கால். இந்த முழங்கால் மகரம். மகரம் தான் 10ஆம் இடம். மகரம் தான் கர்மாவனுடைய வீடு. அப்போ மகரம் என்பது முழங்கால், கும்பம் என்பது கணுக்கால், மீனம் என்பது பாதம். இந்த ஒரு மனிதனுடைய உடலை 12 பகுதியாக பிரித்து வைத்திருக்கக்கூடியது தான் 12 ராசி. அப்போ இந்த மகரங்கிற இந்த முழங்காலை கொண்டு போய் நிலத்துல ஊனி கர்மா, இவர் முழங்காலம் இல்லை, அவருடைய கர்மாவை அந்த குலதெய்வத்தினுடைய ஆலயத்துல நிலத்துல ஊனி மண்டியிட்டு பெரியவங்களே, அவங்க பெரியவங்க தான் குலதெய்வம், அந்த தெய்வத்தை பூரா வேண்டி எங்களுடைய முன்னோர்கள் முதியோர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்திருந்த பாவம் எதுவாக இருந்தாலும் விலக வேண்டும் என்று அந்த இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கையை வச்சு இன்னொரு சொத்து 8 சொத்து சுத்தியாச்சு, மறுபடியும் கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு இன்னொரு சொத்து அதை சுத்தி கொண்டு போய் ஒரு ஆத்துல விட்டுறணும். சரி, ஆத்துல விட்டுட்டாங்க, ஓடுற தண்ணியில விட்டுறணும். அப்படி விடுகின்ற பொழுது அந்த பாவம், குலதெய்வத்தோட பாவம், குலதெய்வத்தோட சாபம், குலதெய்வத்தின் மூலமாக எந்த வகையில் இருந்தாலும் ஒரு தாக்கம், இது எல்லாம் விலகும். பாருங்க, இது ஒரு 100 ரூபா to 150 ரூபா செலவாமா? நான் பரிகாரம் அது இது இல்லைன்னு சொல்லலையே. இது எங்களுடைய பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிட சங்கத்தினுடைய சார்பாக, இந்த சமுதாயத்தின் சார்பாக, வள்ளுவர் வாக்காக இந்த பொதுமக்களுக்கு தங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக அடியேன் தருகிறேன். ரொம்ப நன்றி ஐயா. இதை விட சிறப்பா யாருமே ஒரு எளிய ஒரு பரிகாரமும், அதாவது மனசு வேதனையையும், நமக்கு இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு மன வேதனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியான ஒரு ஆறுதலா அமைஞ்சிருக்குன்னு தான் சார் நான் நம்புறேன். ஸோ இப்போ இந்த குலதெய்வ பரிகாரம், குலதெய்வ வழிபாடு இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இந்த குலதெய்வ சாபம்லாம் ஏதாவது இருக்கும்? ஆமாங்க, குலதெய்வம் மார்பில் எடுத்துக்கொண்ட சாபம், அன்னவாரி தூத்திய சாபம், முனிவர்கள் சாபம், பரதேசி சாபம், வள்ளுவர் சாபம், மொழியின் சாபம். சாபங்கள் 108 சாபம் இருக்குது. 108ன்னு சொல்லக்கூடிய அந்த 108ல போற சாபம், அதுவும் சாபம் தான். நாங்க 108 திவ்ய தேசம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். சாபத்தை கூட தேசங்களும் 108 திவ்ய தேசங்களும் உண்டு. நீங்கள் உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னா, குருபார்க்க கோடிகுட்ட நிவர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மறுபடியும் சொல்லுங்க, குருபார்க்க கோடிகுட்ட நிவர்த்தி. அப்ப குற்றம் கோடி இருக்குதா இல்லையா? குருவார்க்க கோடி குட்ட நிவர்த்தி, அப்ப குற்றம் கோடி இருக்குல்ல. அப்ப அதுபோல 108 திவ்ய தேசங்களும் இருக்குது. 108 கருப்பணன் இருக்கிறார், 44 ஐயனார் இருக்கிறார், 1008 சிவலிங்க தெய்வங்கள் இருக்குது, 108 பராசக்தி அம்மனாக இருந்து கொண்டிருக்குது. இந்த சாபம் எல்லாம் விலகணும் அப்படின்னா அவங்க முன்னோர்கள் முதியோர்கள் பெரியவங்க, அந்த குழந்தை, அந்த வீட்டில் பிறந்த முதல் குழந்தை, அந்த குழந்தைக்கு குலதெய்வத்து பேரை வச்சு கொடுத்தாலே போதும். ஒன்றும். இரண்டாவது, அந்த முதல் பிறக்கின்ற குழந்தைய குலதெய்வத்து பேர் வச்சு கொடுக்கறது, குலதெய்வத்து கோயில் போய் முடி எடுக்கிறது, சரி, முடி எடுத்து சாமி கும்பிடுறது, இது 2. மூன்றாவது, குறிப்பா அந்த குடும்பத்துல ஜாதக ரீதியா யார் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத முறையான வகையில் கடிதம் செய்து அதற்குரிய கழிப்புகளை பரிவர்த்தனைகளை செய்ய வேண்டும். பரிகாரம் செய்யறதுன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது, இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. ஏன் என்ன விதிமுறை அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு தோசை கழிக்கிறீங்க, யாக வளர்த்துவீங்க, எல்லாம் செய்வீங்க, அது எல்லாமே சைவ பூஜையில் இருக்கு. கரெக்டா? ஆமாம், கரெக்டாக இருக்கு. ஆனால் குலதெய்வத்துக்கு அப்படி இல்லை. இங்கே தான் மாறுபடுது. என்ன மாறுபடுது? நீங்கள் நம்ம குலதெய்வத்து கோயிலில் கிடா வெட்டி படையல் போடுறாங்களே இல்லையா? அந்த சாமி கிடா வெட்டுற சாமி இருக்குதா இல்லைங்களா? சரி, அந்த குலதெய்வத்து கோயிலில் சைவ படையல் போட்டு கும்பிடுறாங்களே இல்லையா? அப்போ சைவ படையலும் இருக்குதே இல்லையா? எந்த ஒரு வேலை, எந்த ஒரு ஜோதிடர் வேணாலும் எடுத்துக்கங்க, அவங்க சைவத்தில் தான் பூஜை செய்வாங்க. ஆனால் வள்ளுவர் நாங்கள் மட்டும்தான் சைவ பூஜையும் அசைவ பூஜையும் செய்வோம். என்ன சிறப்பு இருக்குது? ஆமாங்க, இப்போ உதாரணமாக ஒரு பாவை ஒன்று கொடுத்து, அந்த பாவையில ஒரு கோழி கட்டி அவங்களுடைய பேரை கொடுத்து அதற்கு ஒரு முறையான உரிச்சொல் இருக்குது. அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஓங்க மாறி உக்கிரகம் பேரி ஆங்கரணையாலே எத்தவர்கள் மிகவிலை ஓம் நமச்சி வாயு உலக நாய் மோகன பிராணி முத்தமிழ் கரணை ஓம் பராசக்தி உக்கரகான கத்தி தாம்பர வேணி சதுர்மறை வாணி ரீங்கார நிமலி நிஷ்கலா நிமலி நயமெரு திருமான் ராம சகோதரி திரிபுவனேஸ்வரி ஜெயபரமேஸ்வரி அலகார சிவனோட ஆடி நடனம் கணபதி சரஸ்வதி கடக சண்முகவேல் மடமிகு மாயின் எம்பிராட்டி அம்மன் ஜெயசோ மகாளி ரன்னமாளி நீ ஊனிலும் விளங்கு முத்தமபத்தின் 4 கரத்திலும் காலனை வருத்த கடவுள் நரலே அஷ்டமா சக்தி ஆடும் சமர்த்தி இஷ்டபூர்ணத்தி எண்ணும் கரத்தி அறிவை 1008
108 அண்டத்திலும் 224 புவனத்திலும் அருள்வன விளங்கும் அருளாராவரியே திருவன விளங்கும் ஜெகதீஸ்வரியே 4 கரத்திலும் காலனை உதைத்த கடவுள் அருளே மேவிய சக்கரம் சிதம்பர சக்கரம் மாதேவி சக்கரம் மாகாளி சக்கரம் இருளப்பெண் மேவிய திருந்திரும் சக்கரம் அருள்வீரபத்திரன் அனுமந்தன் சக்கரம் செக்கு சிவந்த சிவனவி சக்கரம் பூத வசீகரம் புவன வசீகரம் மாதர் வசீகரம் மன்னர் வசீகரம் மேலூர் வசீகரம் தேவர் வசீகரம் திருடர் வசீகரம் குலதெய்வ வசீகரம் தேவியே உந்தன் திருவடி முன்னே மேல் நான் சொல்லும் விண்ணப்பம் அதிகேன் பவமெதுவில்லா பாதகமில்லா என்பா சக்கள் இடரடுகாமல் நமளி சாத்தான் நாகங்கரடி வந்துடும் பகையும் உள்ளூர் பகையும் மோடிக்குடமும் பார்வை வெஞ்சனை தாறுமாறு விரட்டும் குலதெய்வ தோஷம் தானனுகாமடும் அரசான துர்க்கை வைப்பு கப்போ. இதை கேட்குற அத்தனை பேருக்குமே இந்த குலதெய்வ சாபங்கள் நீங்கி குலதெய்வ தோஷம் எல்லாமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் உண்மையாகவே இந்த தருணத்தில் இதை கேட்டதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது சார். உண்மையாகவே இங்கேயே ஒரு சுவாமிகள் வந்தா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சார். ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விகள் நான் கேட்டேன். நீங்கள் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தீங்க சார். ஸோ உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.